பாண்டியன் ஸ்டோர் தொடரில் டிவியில் நியூஸ் பார்க்குறாங்க. அரசிக்கு ஏற்கனவே பார்த்துருந்த மாப்பிள்ளையா அவங்க அம்மாவும். அதில் ஒரு பெண்ணை கடத்தி திருமணத்தை நிறுத்திய வாலிபருக்கு கோர்ட்டில் தண்டனை அறிவிக்கும் நேரத்தில் அந்த கேஸை அந்த பெண் வாபஸ் வாங்கியதாகவும் செய்தி பரப்பாகுது. இதை கேட்டதும் கல்யாணம் நின்றதுக்கான உண்மை நிலையை தெரிஞ்சுக்கிறாங்க. பிறகு அந்த அம்மாவும் பையனும் பேசிக்கிறாங்க, நம்ம அவசரப்பட்டுட்டோம், கல்யாணத்துக்கு செலவு பண்ணியதா சொல்லி 10 லட்ச ரூபா பணத்தை வேற கராராக கேட்டு வாங்கணும், தேவையில்லாமல் பாண்டியனையும் அவன் குடும்பத்தையும் அவமானப்படுத்திட்டோன்னு நினைக்கிறாங்க. அவங்களுடைய பையன் சொல்கிறான், அரசிக்கு ஏற்கனவே பார்த்துருந்த மாப்பிள்ளை, நீங்கள் தான் பொண்ணு பார்க்க முதல்ல கூட்டிக்கிட்டு போனீங்க, ஆனால் அரசி எனக்கு ரொம்ப பிடிச்சி இருந்தது, அரசியோட வீட்டில் மீண்டும் பேச முடிஞ்சால் பேசி எனக்கு கல்யாணத்தை நடத்தி வைங்கம்மா நாங்கள் அம்மா கிட்ட சொல்கிறோம். அதெல்லாம் சரிப்பட்டு வராது, நம்மளுக்குள்ளே நிறையா வாக்குவாதம் மனசாபம் ஆகிடுச்சி, நான் உனக்கு நல்ல பொண்ணாக பார்த்து கட்டி வைக்கிறேன், அரசியெல்லாம் தேவையில்லை அப்படின்ட்டு அந்த பையனோட அம்மா சொல்கிறாங்க. அவன் நான் அரசியை தான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன், தயவு செஞ்சு போய் பேசுங்க அப்படின்னு எங்கள் அம்மா கிட்ட கெஞ்சுறதுனால நான் பாண்டியங்கிட்ட பேசி பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. ராஜுவும் கதிரும் ரூமில் இருக்கிறாங்க. கதிர்கிட்ட ராஜு பேசுகிறாங்க. என்ன நீ எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னதை பற்றி கேட்குறாங்க. நான் சும்மா சொன்னேன் அந்த நேரத்தில் உன் மனசை கஷ்டப்படக்கூடாதுன்னு, எனக்கு நான் அதெல்லாம் உனக்கு கிடையாது அப்படின்னு சொன்னேன். ராஜு கோச்சிக்கிட்டு போகிறாங்க. கதிரை கூப்பிட்றான். சும்மா கொஞ்சம் நேரம் பேசி விளையாடலான்னு பார்த்தா ஓடிட்டா அப்படின்னு கதிர் ஃபீல் பண்ணுறான். குமார் ரொம்ப ஃபீல் பண்ணி உட்காந்துருக்கிறான். அவங்க அப்பத்தா அவனுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. நீ அந்த இடத்துல வச்சு நீ அரசி காலில் விழுந்ததையோ பாண்டியன் காலில் விழுந்ததையோ தப்பு இல்லை அப்படின்னு மனசை தேர்த்திக்க சொல்கிறாங்க. கேஸ் வாபஸ் வாங்கினது என்னை செருப்பால் அடித்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு குமார். பாண்டியன் வீட்டில் எல்லாம் கும்பலாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் வீட்டுக்குள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க சதீஷும் ஊமையாலும். அதை பார்க்குறவங்க அதிர்ச்சி ஆகுறாங்க. இப்போ எதுக்கு இவங்க இங்கே வந்திருக்கிறாங்க அப்படின்னு. வந்து நிற்கிறவங்கள உள்ளே கூப்பிட மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஊமையால். பாண்டியனும் சரி வாக்கான்னு சொல்கிறாரு. ஆனால் யாரோ முகத்தில் சந்தோஷம் இல்லை, உம்முன்னு தான் இருக்கிறாங்க. ஊமையால் மெல்ல மெல்ல பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. நாங்கள் அன்றைக்கி செஞ்சது தப்பு தான், அவசரப்பட்டிருக்க கூடாது, வார்த்தையை விட்டுருக்கக்கூடாது, பிறகு சண்டை போட்டு வேறு உங்கள்கிட்ட பணத்தெல்லாம் வாங்கிட்டு போகணும், அதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க, நாங்கள் செஞ்சது தப்பு தான்னு சொல்கிறாங்க. பாண்டியன் யாராக இருந்தாலும் இப்படித்தாக்கா செஞ்சுருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. பிறகு நின்று போன கல்யாணம் மீண்டும் நடத்துகிறத பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் யாரும் சரியாக ரியாக்ஷன் கொடுக்காமையே இருக்கிறாங்க. பாண்டியன் சொல்கிறாரு, இதை முடிவை நான் எடுக்க முடியாதுக்கா, இது அரசி தான் முடிவு எடுக்கணும், என் கையில் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு.